வணக்கம். நான் பார்த்தே சமைத்தேன் நான் பொன்னி. இன்றைக்கி மெனு வந்து ஒரு நல்ல வெல் பேலன்ஸ்டு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கருவேப்பிலை குழம்பு தான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பருப்பெல்லாம் போட வேண்டாம், நல்ல ஹெல்த்தியான குழம்பு தான். நம்மளுக்கே தெரியும் கருவேப்பிலை எவ்வளோ வந்து நியூட்ரிஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அயர்ன் தான் கருவேப்பிலை. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. சாதாரணமாக நம்ம இதை தாளிக்கும் போது நிறைய பேர் அதை எடுத்து போட்டுருவோம். ஏன்னா குழந்தைகள் இருந்தால் கூட அது கொஞ்சம் தொண்டையில் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இது மாதிரி நம்ம அரைச்சாப்பில் பண்ணி போட்டோம்னாக்கா எல்லாமே நம்ம வந்து உடம்புக்கு உள்ளே போயிடும். அது வந்து ரொம்ப நல்லது செய்யும் உடம்புக்கு. இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல சில பொருட்கள்லாம் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி அப்புறம் பொடி பண்ணணும். இதுக்கு என்னென்ன ரோஸ்ட் பண்ணணும் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். தனியா, ஜீரகம், மிளகு, வெந்தயம், வற்றல் மிளகா, இதெல்லாமே உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். வெந்தயம் மாத்திரம் கொஞ்சமாக போட்டுட்டாக்கா நம்மளுக்கு அவ்வளோ தூரம் கசப்பு தெரியாது. இதெல்லாம் நல்லா வெறும் வாண்டியில் வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு சொட்டு நல்லெண்ணெய் விட்டு இந்த கருவேப்பிலையும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். அதுக்கு முன்னாடியே இதை நல்லா அலம்பிட்டு நம்ம வந்து இந்த மண் தூசி எதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு டவல் இதுலையானு போட்டுட்டு ஃபேனுக்கு அடியில் கொஞ்சம் நிறைய ஹவர்ஸ் வந்து வச்சாக்கா அது நல்லா உணர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஒரு சொட்டு எண்ணெய் விட்டால் போதும். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு இதை கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் முதல்ல இதெல்லாம் நல்லா பொடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஓட்டிட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு இதுலேயே உப்பு, புளி இது ரெண்டுத்தையும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை உப்பு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி புளியை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி புளி தண்ணியாக வச்சுருக்கீங்கன்னா அந்த புளி தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே இது கூட போட்டுடலாம். நம்ம பெருங்காயம் மட்டும் தாளிக்கும் போது போட்டுக்கலாம். நான் இப்போது இந்த இரும்பு கச்சட்டியில் வந்து கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு பண்ணினா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த விழுதை வந்து இது கூட கொட்டிடலாம். நம்ம அரைச்ச விழுது வந்து இது மாதிரி இருக்குது. இப்போது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்டு நான் கடுகு, உளுத்தம் பருப்புலாம் அதுக்கு போட்டுட்டேன். இப்போ வந்து கேஸை கொஞ்சம் சின்னதாக்கிட்டு இதை நம்ம வச்சுருக்கிற இது விழுதியை இதில் போட்டுடலாம். இப்போ இந்த மிக்சியிலே கொஞ்சம் தண்ணியை விட்டு இது கூட கலக்கிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை போடலாம். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் விட்டுடலாம். ஏன்னா இதில் கலர்லாம் கிடைக்காது, பச்சையாக தான் இருக்கும் கலர். அதனால் நான் எல்லாத்துக்குமே மஞ்சள் பொடி போடாமல் பண்ண மாட்டேன். அதனால் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். அப்புறம் உப்பையும் சரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு போகாதுன்னா கொஞ்சம் உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பெருங்காயமும் நான் போட்டுடுறேன். இப்போ வந்து நான் வந்து இந்த மஞ்சள் பொடியை இதுக்கு போட்டுடுறேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் கூட உப்பு போடல மாதிரி இருந்தது. ஏன்னா நான் அரைக்கும் போது ரொம்ப கொஞ்சமாக தான் உப்பு போட்டுட்டேன். அதனால் உப்பு நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கிறது. இப்போ நம்ம கேஸை நிறுத்திடலாம். இப்போ ஒரு அச்சு வெல்லம் போடணும். கண்டிப்பாக அதுக்கு வெல்லம் போடணும். போட்டால் தான் அது எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். காம்பன்சேட் பண்ணிக்குவோம் எல்லா டேஸ்ட்டுமே. இது வந்து நம்ம குழம்பு ரசம் மாதிரி நிறைய விட்டுட்டு நல்லா ஃபுல்லாக பேசி சாப்பிட முடியாது. இந்த ஊறுகாய், சட்னி இதெல்லாம் வந்து சாதம் போட்டுப்பா. அப்புறம் ஆந்திராவில் கூட நான் பார்த்துருக்கேன். சாதம் போட்டுன்ட்டு நிறைய நெய்யை விட்டுன்ட்டு ஒரு மூலையில் அந்த சட்னியை வச்சுட்டு சாதத்தை எடுத்து தொட்டு சாப்பிடுவா. அதாவது பிடிச்சாப்பிலன்னு சொல்லுவோம் நாங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து எடுத்து போட்டுட்டு பிடிச்சாப்பில சாப்பிடுவா. ஒரேடியாக குழைச்சி அந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து சாப்பிட மாட்டேன். இது அது மாதிரி சாப்பிடணும். அப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இதை தவிர நான் என்னெல்லாம் அன்றைக்கி சமைச்சேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. நான் வந்து தீபாவளிக்காக வெல்லத்தை வந்து பிடிச்சி வச்சது கொஞ்சம் பாக்கி இருக்குது. அதை வந்து கொஞ்சமாக 1 அச்சு வெல்லத்தை நான் போட்டுடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். தேவைப்படும், இதுக்கு நல்லா இருக்கும் போட்டாக்கா. இந்த வெல்லத்தை போட்டுடலாம்.
சாதாரணமாக நான் வந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கேசரோல்லையோ இல்லை நல்லா இந்த எவர்சிலர் பார்த்து எதுலையான்னு போட்டு வைப்பேன். ஆனால் இந்த மாதிரி வத்த குழம்பு இதெல்லாம் பண்ணும்போது அதை இந்த கச்சட்டியோடையே விட்டுடுவேன். அந்த கச்சட்டிக்கு நல்ல சூடு இருக்கும். அந்த சூட்டோடு அது இருந்தாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால இன்றைக்கி நான் இதை அப்படியே விட்டுடுறேன். இதுக்கு அப்பளத்தை சுட்டு போட்டுக்கலாம், இல்லை வடாத்தை வந்து மைக்ரோவேவில் அதையும் சுட்டு போட்டுக்கலாம், நல்லாவே இருக்கும். எப்படி வேணுமோ நீங்கள் போட்டுன்னு சாப்பிட்லாம். இது வந்து சாதம், இது வந்து மிக்சட் வெஜிடபிள் கறி. இதில் என்னெல்லாம் இருக்குன்னா கேபேஜ் இருக்குது, கேப்சிகம் இருக்குது, பொட்டேட்டோஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சப்ஜியாக பண்ணியிருக்கேன். சாதாரண சப்ஜி தான். அப்புறம் வந்து தேங்காயும் போட்டிருக்கேன். இது ஏற்கனவே நிறைய தடவை நான் இந்த கேபேஜ் சப்ஜி போட்டதுனால மறுபடியும் அந்த ரெசிபியை நான் போடலை. இங்கே வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் வேணும் இல்லையா, அதுக்காக சுண்டல் பண்ணியிருக்கேன். சுண்டல் என்ன தெல்லாம் பண்ணியிருக்கேன்னா சனா இருக்குது, வெள்ளைக்கடலை இருக்குது, கருப்பு கடலை இருக்குது, ராஜ்மா இருக்குது. இது மூணுத்தையுமே ஒவ்வொரு கை போட்டு நேற்று தனித்தனியாக ஊற வச்சுருந்தேன். எல்லாமே நல்லா ஊற எடுத்து இன்றைக்கி தலை இதை வேக வச்சுட்டு தாளித்து போட்டு கொஞ்சம் தேங்காயும் எலுமிச்சம்பழமும் போட்டிருக்கேன். அதுக்கு உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், அப்புறம் தனியா பவுடர், அப்புறம் கொஞ்சம் சாம்பார் பவுடர், கொஞ்சம் மிளகாய் பொடி எல்லாமே போட்டிருக்கேன். இது கூட இங்கே வந்து நம்ம கறிவேப்பிலை குழம்பு மேலே நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் சைடில் பார்த்து எல்லாம் தெரியும், எண்ணெய் தெரியறது. இது வந்து நல்லெண்ணெய் தான் விட்டதுனால சாப்பிடலாம். இப்போ நான் இதை சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து இங்கே சாதம் வச்சுருக்கேன். இது வந்து குழம்பு, இது வந்து கேபேஜ் மிக்சட் வெஜிடபிள் கறி, இது வந்து அந்த சுண்டல், இது வந்து வடை வந்து எண்ணெயில் பொரிக்கலை, மைக்ரோவேவில் வச்சு 40 செகண்ட்ஸ் வச்சுருந்தேன். சரி, நான் ஏன் இதை வெல் பேலன்ஸ்டு ஃபுட்டுன்னு சொன்னேன்னா நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் கிடச்சிடுறது. இந்த கேபேஜும் கேப்சிக்கமும் இருக்கு இல்லையா, அதில் கூட ரொம்ப ஃபேட் கிடையாது, ஏன்னா ரொம்ப எண்ணெய் விடலை. அதில் ஃபைபர் கிடைக்கிறது, விட்டமின்ஸ் கிடைச்சிடுறது. வடாங்க கூட எண்ணெயில் பொரிக்கலைன்னா அப்புறம் வந்து நம்மளுக்கு இங்கே நம்ம சாலட் சாப்பிட்றதுனால இதில் வந்து வேணுங்கிற வைட்டமின் கிடைக்கிறது. நம்மளோட சுண்டலில் ப்ரோட்டீன் கிடைச்சிடுறது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இதில் நிறைய இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து இதை வெல் பேலன்ஸ்டான ஒரு ஃபுட்டாக தான் நம்ம பார்க்கலாம். எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையானது இருக்குது. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம், அது கூட உடம்புக்கு வந்து நல்லதுன்னு சொல்கிறேன். அதாவது ஹெல்தி ஃபேட்ஸ் தான் அதில் இருக்குன்னு. ஸோ இது வந்து வெல் பேலன்ஸ்டான நியூட்ரிஷியஸான ஒரு தாலி தான். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இட் வில் பி a motivation for me. It is only a request. Thank you friends. Have a great day and God bless you. Thank you.